இது என்ன தெரியுமா? இன்சுலின் இன்ஜெக்ஷன். இது மாங்காய் பழம், உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த மாங்காய் பழத்தை என்ன பண்ண போகிறோம்? இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு விட போகிறோம். இன்னைக்கு போட்டுட்டு இந்த வீடியோவுக்கு கடைசியில் இது என்ன நேரத்தில் மாறுதுன்னு உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு தர போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஃபுல்லாக பாருங்கள், சரியா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் கிடையாது, இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சரியாக இருக்கா? சொல்லுங்கள். நமக்கு ஒரு பெரிய மூட நம்பிக்கை இப்போ. ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை, ரைஸ் சாப்பிட்றதா தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. கரெக்ட் தானே? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சாங்களா நடைபயிற்சி மட்டும் பண்ணி? சொல்லுங்கள். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் ஒன்று எழுதி வைங்க. கரெக்ட் தானே? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருந்தால் எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. சொல்லுங்கள். இல்லை சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு யாராவது வெயிட்டு குறைச்சிருந்தாலும் கால் பண்ணி பேசுங்க. வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, சரியா? கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறது, சாப்பிட்றதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ இன்சுலினும் சேர்த்து போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, கருப்பு கவனி அரிசி, சிறுதானியம், நடைபயிற்சி, யோகா, மெடிடேஷன், முக்கரட்டை கீரை. நல்ல கேளுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட் பிரச்சனை, உடல் பருமன், இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைப்பிடிச்சிங்கன்னு வைங்களேன், இந்த மாத்திரையும் இன்சுலினும் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம்னு யார் சொன்னா? நான் சொல்லலை. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் புத்தகம் சொல்லுது. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ரெமிஷன் இஸ் பாசிபிள். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ யாருக்கா உங்களுக்கு உதவி பண்ணணும் விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணி வைங்க, நீங்களே போட்டு கேளுங்க, உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?